கண்டிப்பா டிபிசி 60 இவங்க 40 தான் நான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிரதர். இந்த ரெண்டு முக்கியமான குவார்டர் ஃபைனல் ரெண்டு பேரும் இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஒரு வார்த்தை ப்ரோ. லாஸ்ட் மேட்ச் ஒழுங்கா bowling போடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். அதனால இந்த மேட்ச் bowling போடணும். ஃபுல் எஃபர்ட் கேம் வந்து நம்ம கையிலேயே வச்சிருக்கோம். அதுதான் குவார்டர் ஃபைனல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கான ஒரு ஃபீலிங். எனிவே வாழ்த்துக்கள். இதே ரெண்டு பேரும் அடுத்த போட்டியில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா நிச்சயம் நீங்க ஃபைனல்ஸ் உள்ள வந்துருவீங்க. கங்க்ராச்சுலேஷன். DJ 3 tracks. என்ன அருணே, என்ன நடக்குது? ஒண்ணு இல்லடா, நம்ம அண்ணனோட செலிப்ரேஷன் தான், வேற ஒண்ணு இல்ல. செலிப்ரேஷன் ஏற்கனவே அவர் பயங்கர செலிப்ரேஷன் பண்றவரு. ஆமா. சோ 5 ஓவர் சாப்பிட்டு வரதுக்குள்ள 2 விக்கெட் விழுந்துச்சப்பா. அது எவ்வளவு வேகமா சாப்பிட வேண்டியதா இருக்கு. அடடடடடா. பேக் டு பேக் விக்கெட் விழுந்த காரணத்தினால இங்க வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. குவார்டர் ஃபைனல். ஸோ அருண், எனக்கு வந்து அந்த டீம் கேப்டன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உண்மையாலுமே நல்லா விளையாடுவாரு வினோத். ஸோ எனக்கு என்னமோ 50 ரன் அடிப்பாங்கன்னு தோணுது. பார்ப்போம். ஓகே. அந்த டீம்ல போலிங்கும் நல்லா இருக்கு. ஆமாண்ணே, அது லாஸ்ட் மேட்ச் முந்தின மேட்சே வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கம்மியான ஒரு டோட்டல் வந்து சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஹேட்ரிக் பால். ஆகா ஐட்டா பேர்க்குது. எடுத்துட்டாங்க ஹேட்ரிக். சாரோட செலிப்ரேஷன் பங்கி குப்பு. அதேதான் முடிஞ்சு போச்சு. ஹேட்ரிக் விக்கெட் எடுத்துட்டாங்க. செம்மையான ஒரு கம்பேக், செம்மையான ஒரு ஷாட்.
அருண், எனக்கு என்னமோ ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு அருண். என்ன சார்? அப்பாதுரை சார் பாக்கெட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு தகுடு வச்சிருக்காரு பாருங்க. அதை எடுத்து வெளியே போட்டா மட்டும்தான் இந்த ரன் போவோம். அங்க பாருங்க, போட்டாருங்க. இப்ப பாருங்க ஆட்டத்தை, இப்ப பாருங்க ஆட்டத்தை, டிபிசி ஆட்டத்தை இப்ப பாருங்க. ஜின்ஸ் பண்ணிட்டாரு. டிபிசி திருவடந்தை எக்ஸ்பெக்ட் ஸ்கோர் ஒரு அபவ் 30-35 அடிச்சாலே அவங்க கிட்ட பவுலிங் இருக்கு. ஓகே, ஹேட்ரிக் விக்கெட் விழுந்தது. அது தொடர்ந்து அடுத்த பால். டீசன்ட் டிஃபென்ஸ் எட்ஜ் பண்றீங்க. குயிக் கவர். ஆஹா, அங்க பாரு, தாண்டா டெடிகேஷன். இது தாண்டா டெடிகேஷன். கேப்டன் கீப்பர் சமாளுங்க. அவ்வளவுதான். ஹீஸ் ஆன் ஃபயர். சார் ஆன் ஃபயர். வேற மாதிரி போட்ல இருக்காரு மனுஷன். அருண், சொல்லுங்கண்ணே. அப்பாதுரை சார் ஏதாவது கராத்தே கத்துருப்பாரோ? இருக்கலாம். நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் குங்ஃபு ஸ்டைல்ல காமிச்சார் பாத்தியா? மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஐயோ, மறந்துச்சு. அடி வயித்துல குத்துறாரு பாருங்க. அடி வயித்துல கேட்ச் சீரியஸ்லி அவர் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் அழகா கையில நின்னாரு, பால் வந்து உட்கார்ந்துச்சு. இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒன்னு இருக்கு. மாத்தி விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. வேற லெவல் ஓவர். ஸ்டார்டிங் முதல் ஓவர் வேற மாதிரி ஒரு டைட்டா போட்டுட்டு இருக்காமா ஓவர் பாளையம். சீரியஸ்லி வேற லெவல். நானு கேச்சர் ப்ரோ வந்து கண்டிப்பா எனக்கு என்னன்னே தெரியலங்க. எல்எல்எஃப்பும் இதே மாதிரி தான். நல்ல ஷாட்டுக்கு போனாங்க, 30 யார்ட் சர்க்கிள்லயே மாட்டினாங்க. இங்கேயும் டிபிசியும் அதே மாதிரி தான் பண்றாங்க. நானும் லைவ்ல வந்து பாக்குறேன், பால்ல ஏதாவது டிவியேஷன் இருக்கான்னு. இல்ல, என்னமோ பண்றாருங்க இந்த அப்பாதுரை சார். என்ன பண்றாரு தாங்க தெரியல. அதுக்கு பேர் தான் மந்திரம். பாருங்க இருங்க அவங்க பாருங்க, பாக்கெட்ல ஒண்ணு இல்லன்னு சொல்றாரு. பாப்போம். அவர் பாரு, ரைட் பாக்கெட்ட மட்டும் தான் காட்டுறாரு, லெஃப்ட் பாக்கெட்ட காட்டவே மாட்டாரு. பாரு, ஜின்ஸ் பண்றாரு. டீசன்ட் டிஃபென்ஸ். வேற வழியில இந்த நேரத்தில் டிஃபென்ஸ் தான் வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா தொட்டாலே வந்து கேட்ச் போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முதல் ஓவர் வெற்றிகரமா முடிஞ்சது. முதல் ஓவர் முடிவுல ஒரே ரன்னு, 4 விக்கெட். அற்புதமான ஒரு ஸ்டார்ட் அப் டிசிபி. வேற லெவலியா போட்ட எல்லா பாலுமே வந்து விக்கெட்ன்ற மாதிரி முதல் ஓவர்ல தரமான ஒரு ஸ்டார்ட். எஸ், குவார்டர் ஃபைனல்ல ஒரு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இருக்குன்னு நினைச்சோம். பட் இந்த அளவுக்கு ஹைப்பா இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செமையா இருக்கு செகண்ட் குவார்டர் ஃபைனல். தரமான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க டிசிபி. பட் டிபிசி வந்து ஆல்ரெடி 4 விக்கெட் இழந்தாலும் முதல் ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன், 4 விக்கெட்டுங்க. சோ அந்த வரிசையில ரெண்டாவது ஓவர், முதல் ஓவர் வேற மாதிரி டிராமாட்டிக்கான ஒரு ஓவர். ஒரு ஹேட்ரிக் விக்கெட், அதுபோல் ஒரு சிங்கிள், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு விக்கெட், அப்புறம் ஒரு டாட் பால். வேற மாதிரி ஒரு ஓவரா முதல் ஓவர் போட்டு முடிச்சு வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. சோ அடுத்து ரெண்டாவது ஓவர், ரெண்டாவதோட ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, வித்தின் தி விண்ட் பா பவுலருக்கு அடிக்கிறதுக்கு நினைச்சாதான் முடியும் அப்படின்ற மாதிரி, கரெக்டா பட்டாதான் முடியும்ன்ற மாதிரி இருக்குதுங்க டிபிசிக்கு. சோ பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு பவுண்டரிஸ் தேவை. ஒண்ணு இல்ல, எக்கச்சக்கமா. பிளாட்டா போயிருக்கு. கேட்சுக்கு முயற்சி பண்ணார், பண்ணா பால் முன்னாடி டவுன் ஆயிடுச்சு. சோ ஜஸ்ட் சிங்கிள்.
ஸோ அழகான ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பயுமே அது தேவை, இந்த அதோட பவுண்டரி தேவை. ஃபிளாட்டா போயிருக்குதுப்பா, ஃபிளாட் ஷாட்டு. அந்த மிட்விக்கெட்ல ஓடி ஓடி வராரு. ஸோ ஜஸ்ட் ஒரு 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 சிங்கிள். ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இங்கே மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்குது. ஆஹா, பரவாயில்ல, நல்ல கம்பேக் பை த பவுலர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் லென்த் பாலாக போட்டுட்டு இருந்தேன், ஃபுல்லிஷ் லென்த்தில் உள்ள ஒயிட் ஏக்கர்ஸ் வருவா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாரு போல. அதுதான் நடந்திருக்குது இங்கே. டாட் பால். ஸ்லோயிஷா, கொஞ்சம் ஸ்லோயிஷா போட்டாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல நல்ல பால். அகைன் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன். தேவையான அளவுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் பவுண்டரி தேவையான அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. தி டெஸ்பரேட் இன் நீட் பவுண்டரி. மக்களே, கண்டிப்பாக டிபிசிக்கு வந்து பவுலிங் அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். பேட்டிங் அதோட இன்னும் தரமாக போட்டே ஆகணும். ஆஹா, இதுவும் சரியா பறக்கவில்லை. எஸ், அங்கே பேட்டர் வந்து ஒரு சவுண்ட் விட்டாரு அப்படின்னு. ஏன்னா காரணம் வந்து பால் சரியா போகலை. என்ன அங்கிருந்து அப்படியே ஓடி வராரு. ஓ, பால் அப்படியே கொண்டு போறாரு. பவுலர்கிட்ட கொடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடிவில் 5 runs ஆன் த போர்ட் ஃபார் 4 wicket loss. நம்ம இருந்தாலே பேசலாம்ல. DJ V-Tracks. ரெண்டு ஓவர் சோஃபார் செம்ம டைட்டா போட்டுட்டு இருக்காங்க டிசிபி. ஸோ இந்த ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பா டிபிசி வந்து கொஞ்சம் புஷ் பண்ணியே ஆகணும் ஸ்கோர் போர்டை, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அரவங்கெல்லாம் நல்லா போட்டா என்ன பண்றதுன்றாங்க. மிஸ்ஃபீல்டு பால பார்க்காம சம்ப பார்த்துருக்காரு ரன் அவுட் பண்றதுக்கு. சாதாங்க ஒரு சின்ன ஃபிளாப், ஒரு சின்ன மறுபடியுமா ஓடல. ஓகே, இங்க ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்க்க போறோம். ஸோ 1 ஷாட்டா இல்லையா கம்ப்யூட்டர் ஜி, அதை வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. திஸ் இஸ் ஃபார் அம்பையர் செக்கிங். யா, கீப்பர் ரெண்டு. எஸ், கீப்பர் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 1 ஷாட். மூணாவது குவார்டர் ஃபைனல் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்டன் கோவளம் யங் 11 ஸ்டார் பட்டிப்புலம். ஸோ இதுக்கு அடுத்த போட்டி 3 மணிக்கு நடைபெறுகிறது. மூணாவது குவார்டர் ஃபைனல் ஸ்பார்டன் கோவளம் வெர்சஸ் யங் 11 ஸ்டார் பட்டிப்புலம். தரமான மேட்ச் ஐயா. ஸோ இப்போ எதுக்காக நாங்கள் ரிவ்யூ எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரன் ஓடினாங்க. ஆனால் அதில் வந்து அம்பையருக்கு ஒரு சின்னதாக ஒரு செக்கிங்கு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 ஷாட்டா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நல்ல வகையில் டிபிசிக்கு ஆதரவாக முடிஞ்சது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இல்லை என்றால் டிசிபிக்கு தான். ஸோ 1 ஷாட்டாக மட்டும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி டிபிசி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரன்ஸ் அவங்க போர்டில் வந்து கண்டிப்பாக போடணும் தேவை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. கீப்பர் சார், இருந்தாலும் 1 ஷாட் கொடுத்ததுக்காக விமல் ப்ரோ நீங்க அவ்வளோ நேரம் ஊத்து பார்க்கறது ரொம்ப ஓவர். பாருங்க எவ்வளோ தூரம் வெறிக்கி பார்க்குறீங்க. தட் இஸ் அவர் டியூட்டி. ஓகே, ரிவ்யூ முடிஞ்சதில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, ஆல் ஓகே. ஸோ டிபிசி நல்ல ஒரு விஷயம் தான். அது 2 ரன் வந்துருக்குது. 2 ரன்.
ஸ்ட்ரைட்டா மாதிரி போயிருக்குது. ஆனா பவுலர் நானே பிடிச்சிக்கிறேன், சரியா படல, எதுக்கு அவ்வளவு தூரம் போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகா நான் அவரே பிடிச்சிக்கிட்டாரு. அகைன் ஒரு டாட் பால். ஆஹா சரியா படலையே பாலோ பிட்டா சார் இருந்தாலும் கீழே வந்து போயிருக்குது. என்ன அந்த ப்ரோ கையில பாலே நிக்க மாட்டேங்குது, அடம் பிடிக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கிள். ஹைட்டா போயிருக்குது, வெயிட்டா போனா நல்லா இருக்குமே. ஆனா அதுக்கு நாங்க விட்டாதான அதேதான் விக்கெட் விழுந்தா மட்டும் நான் பேச மாட்டேன். சாரே வந்து செலிப்ரேஷன் பண்ணி அது விக்கெட்டா தம்பி அப்படின்னு எனக்கு க்ளூ கொடுத்துருவாரு. இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. கேமராமேன் அடி வயித்துல குத்து பாக்குறாருப்பா. வித்தின் த விண்ட் அடிச்சாலும் போக மாட்டேங்குது, அகைன்ஸ்ட் விண்ட் அடிச்சாலும் போக மாட்டேங்குது. டீசன்ட் டிஃபென்ஸ். ஓ சோ க்ளோஸ் த்ரோ. இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபாஸ்டா தான் இருந்திருக்கும். சாரோட புன்னகைக்கு அதான் காரணம். கொஞ்சம் வேகமா இருந்தா இன்னொரு விக்கெட் கிடைச்சிருக்கு ராஜா அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்றாரு. வேற வழி இல்ல. குயிக் சிங்கிள் மேக் பண்ணிருக்காங்க. ஒரு ரன் வேற வந்திருக்குது. கீப்பரே போதும் ஐயா. டீம் ஒட்டுமொத்த டீமுக்கு என்கரேஜ்மெண்ட். ஷாட். அப்பா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரி வந்து வெல்கம் வாம் வெல்கம் 6. செக் 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 15 runs for 5 wickets lost. அதற்கு பேர் தான் மௌன ராகமோ. அதே மாதிரி தான் பாட்டே இல்லைனாலும் நாங்க எங்க பாட்டுக்கு ஆடுவோம். அதுக்கு பேர் தான் மௌன ராகம், வேறொன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிவில் 15 ரன் அடிச்சிருக்கிறாங்க நம்ம டிபிசி. ஒரு வார்ம் வெல்கம் பவுண்டரியோட கடைசி ஓவர் முடிஞ்சிருக்குது. தரமான ஒரு 6 வந்திருக்குது. அது தொடர்ந்து வந்து இப்போ இதுக்கடுத்து இன்னும் ஸ்கோர் போட புஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சராசரியாக வந்து ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிச்சே ஆகணும். அப்படி 20 ரன் அடிக்கலைன்னா மீண்டும் ஒரு லோ ஸ்கோர் பார்க்கறதுக்கு மனசில் சக்தி இல்லை. அதனால தயவு செஞ்சு ஒரு அழகான ஒரு ஸ்கோர் போட வந்து அவங்க டீமுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாது போட்டே ஆகணும். அடுத்த பவுலர் உள்ள போட வந்திருக்கிறது பிரசாந்த் ப்ரோ வந்திருக்காரு. பிரசாந்த் ப்ரோ செம்ம பால். சார் கையில பால நிக்கல, சாரையும் தாண்டி போய் விட்டது அப்படின்னா சொல்லணும். சூப்பர் பவுலிங்க. இருந்தாலுமே வந்து நாங்க ஒரு ரன் ஓடிட்டோமே அப்படின்ற மாதிரி ஓடி இருக்காங்க. அது காரணம் பைஸ், வேற ஒண்ணும் இல்லை. அண்டரிச்சு போகல, சரியா போகல. பின்னாடி ஆல்ரெடி எரிஞ்சு விடாதீங்க அப்படின்ற மாதிரி. எஸ் அதேதான் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அன்னை காது கொடுக்குற போல பின்னாடி எரிஞ்சு விடாதீங்க அப்படின்னு அண்ணன் எரிஞ்சு விட்டாரு. ஸோ ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. செக் பா செக்கிங் ப்ளீஸ். அந்த செக்கா மைக் செக்கோ நினைச்சிட்டேன் சார். மறுபடியும் சரியாக படவில்லை. என்னடா இது படுறதெல்லாம் எப்படியாப்பட்ட என்ன? ஓ செம ஃபீல்டிங். ஐயோ ரன் அவுட்டா செம்ம டைரக்ட். கம்ப்யூட்டர் ஜி நேரா தேட போங்க சார். அவர் டியூட்டி சார் அது. சேலம் பேரை மறைச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் ஜி கீப்பர் ஒரு ரன் அவுட் பார்த்து சொல்லியா? யோ கம்ப்யூட்டர் ஜி டிஸ்கஷன் என்ன, டிசிஷன் என்ன? அவ்வளவுதான். இங்க இருந்து சிக்னல் கிடைச்சிருச்சு. அது ஒரு அவுட். இன்னொரு ஒரு விக்கெட். என்னடா மாத்தி மாத்தி விக்கெட் விழுந்துருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆயிட்டு இருக்கிற நிலைமையில இப்படி ஒரு விக்கெட்டா? Mix with DJ Valen.
அண்ணா சங்கம் அண்ணா இருக்கீங்களா லைன்ல? ஐயோ அது அப்புறம் பாத்துக்கலாம். அழகான ஒரு அடி அப்பா. நாங்க பேக் டு தி கேம்னு சொல்றாங்கப்பா. டிவிசி தரமான ஒரு 6 வந்திருக்குது. செம்ம ஷாட் ஐயா. செம்ம ஷாட்டுங்க. உண்மையிலே ஷாட் ஆஃப் த டேன்னு சொல்லலாம். எனக்கு பால் ஒரு நல்ல பால் தான். மறுபடியும் அதே சைடில் போடப்படுது. கொஞ்சம் லைன் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கா அப்படி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லாங் ஆஃப்ல போய் விழுந்திருக்குது. லாங் ஆஃப்ல அது ஒரு ரன்னு. வெல்கம் 6 வந்திருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரொட்டேஷன். நல்ல கிரிக்கெட்டு, நல்ல கிரிக்கெட்டு. டாப்பேஜ் பின்னாடி ஆள் தெரிச்சு ஓடிட்டு இருக்கு. பால் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. 1-2. ஐயோ என்ன சார்க்கு கையில நிக்க. அடடடா ரேர் சினாரியோ. ரேர் சினாரியோ மறுபடியும் முதல்ல இருந்தா. ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பொறுமையா உருட்டி விட்ட பால பின்னாடி பேக்கப் யாரும் இல்லாம இன்னும் 2 பேரை ஓடி எடுத்துருக்காங்க. அதோட ஓவர் முடிஞ்சு 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 27 runs for 6 wickets lost. அடி போடுங்க டிஜே. ஸோ அலோவ் பண்ணுங்க அம்பேர் பண்ணி அலோவ் பண்ணுங்க. ஸோ வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே அடுத்த ஓவரோட முதல் பால். ஸ்டார்டிங் டவுன் தி ட்ராக். ஓ செம்ம ஷாட் ப்ரோ. லைன் பால் வித்தின் தி லைன் டவுன் தி ட்ராக்ல வந்து அருமையான ஒரு அடி அப்பா. அருமையான அடி ஷாட்டுங்க. இறங்கி வந்து ஆன் தி ரைஸ்ல அப்படியே ஒரு லாஃப்ட். ஆமாங்க நீ மிட் ஆஃப் திசையில ஒரு 6 வேற மாதிரி ஷாட்டுங்க. ஆமாங்க நீ சரியான ஷாட்ங்க. சூப்பரா 6 விக்கெட் விழுந்தாலும் 6வது விக்கெட் வந்து பேட்ஸ்மேன் இவ்வளவு அடி அடிக்கிறாருன்னா அந்த டீம் சாதாரண டீமே இல்லைங்க. மறுபடியும் அடிக்க ஒரு முயற்சி. எஸ் அண்ணே கை பத்திரம். மறுபடியும் ஒரு அடிக்க முயற்சி. அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஒரு டாட் பால் வந்திருக்கு. வெல்கம் டாட் பால். இன்னும் ஒரு 2 6 வந்தா நல்ல ஸ்கோரா இருக்கும் அந்த டீமுக்கு. சாரோட செலிப்ரேஷன்ல தெரிய வேணாமா அது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்னு. நல்லா பேசி அவுட் ஆயிட்டு அடிச்சு விட்டாரப்பா. இன்னொரு விக்கெட். வெல் பேட்டிங் பேட்ஸ்மேன். ரொம்ப நல்லா ஆடினீங்க. அந்த 2 6 ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எப்பப்பெல்லாம் டிசிபி டீம் ஆடுதோ அப்போலாம் சார் செலிப்ரேஷன் வச்சு விக்கெட் விழுந்துச்சுன்னு கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் போலயே. நான் தலையிலாகத்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோயிஸா போடப்பட்ட ஒரு பால் போயிருச்சா. என்னடா இது இவ்வளவு கிட்ட பவுண்டரி இவ்வளவு கிட்ட வந்து நின்றுச்சா நினைச்ச. நல்ல வேலை டிங் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா தான் சொல்லி ஒரு தட்டு பவுண்டரி வந்துருது பாரு. ஆஹா ஸ்ட்ரெயிட் அடிக்கணும் முயற்சி பண்ணாரப்பா. ஆனால் நான் பால் வந்து மாட்டலை அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது ஒரு டாட் பால். ஸோ கடைசி பந்து இந்த இன்னிங்ஸ்ல ஸ்லோயிஷா போட்டு பேட்டரை கூல் பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லணும்.
அவ்வளோதான். நான் இனிமேல் வந்து விக்கெட் விழுந்தோடனே ஒரு 5 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ரி பண்ணலான்னு இருக்கிறேன். கடைசி பால் ஒரு விக்கெட் வேற விழுந்துருக்குதுப்பா. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 37 ரன் ஆன் போர்டு போட்டு 38 ரன் ஆன் போர்டு டார்கெட் போட்டுருக்காங்க. டிசிபி டீமுக்கு இப்போதைக்கு 38 ரன் ஆன் போர்டில் அடிக்கணும். இதை சேஸ் பண்ணுவாங்களா இல்லையா? இல்லை அதையும் நாங்கள் விட மாட்டோம். குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி டிபிசி டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் தரமான ஒரு ஓவர் போட்டு ஒட்டுமொத்த வைக்கணும் கசக் முச்சக்குன்னு வாக்கி விட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத 2வது இன்னிங்ஸ்ல பார்ப்போம். ஸோ 38 ரன்னு டார்கெட்டு சேஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்த நடக்க போகிற மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குவார்டர் ஃபைனல்ஸ் 3 யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யங் 11 ஸ்டார் பட்டிபுலம் வர்சஸ் ஸ்பார்டன்ஸ் கோவலம். ஸோ 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். ஸோ யங் 11 ஸ்டார் பட்டிபுலம் டீம் அண்ட் ஸ்பார்டன்ஸ் கோவலம் 2 டீம் மெம்பர்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். தொடர்ந்து அப்படியே நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிடலாம் மக்களே. 38 இன்னைக்கு பொழுதோட அடுத்த ஒரு லோவஸ்ட் டோட்டலா 38 ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. 45 ரன்னு போன தடவை டார்கெட்டா இருந்துச்சா, அதாவது சேஸ் பண்ணிட்டாங்க கோவலம் யுனைடெட். இதை வந்து இந்த 38 அப்படின்ற ரன்னை வந்து சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா டிபிசி கிட்ட தரமான ஒரு பவுலிங் இருக்குது. ஓகே, பவுலர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் ஓவர் வீசுறதுக்கு அரவிந்த் வந்திருக்காரு. விக்கெட் எடுத்து சூப்பரான ஸ்டார்ட் கொடுப்பாரா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் மதாபாலா. ஐயோ என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆத்தாடி, என்னடா இங்க பவுலிங்ல விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க, இங்க 6 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வாங்க 2 கேப்டன்ஸும் நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் நடக்க போகுது. இப்போ டாஸ் டைம் மக்களே, டாஸ் டைம். ஐயோ கேட்ச் விட்டுட்டீங்களப்பா, அழகான ஒரு கேட்ச், ரொம்ப ஹைட், பின்னாடி பேக்கப், வேலை ஆள் இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான கேட்சுங்க, கேட்ச் பாயிண்டா மாறி இருக்கலாம். விக்கெட்
விக்கெட் விழுக வேண்டிய நேரம் பார்த்து இப்படியா நடக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. காத்த குறை சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. ஓ செம ஷாட், செம சிக்ஸ் லாங்ல. ஆனா டாஸ் போட்டுருங்கண்ணே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட யங் 11 ஸ்டார் பட்டிப்புலம் டீம் கேப்டன் நவமணி இருக்காங்க அண்ட் ஸ்பார்டன்ஸ் கோவளம் கேப்டன் சிம்பு இருக்காங்க. ஸோ டாஸ் டைம். என்னப்பா என் தலைமை என்ன லைவ்ல இருக்கு, கேட்ச் பண்ணிட்டீங்களா? ஐயோ எங்களை பாருங்கயா, லைவ்ல என்ன நடந்துச்சு? அழகான அழகான ஒரு ஜென்டில் புஷ். 1 ரன். எஸ் 1 ரன் கம்ப்ளீட் ஆனங்க. என்ன நடக்குது தெரியலையே, கப்பெல்லாம் பறக்குது. காத்து நான் திருப்பி படம் எதனா எடுக்கிறீங்களாயா? என்ன பேய் பட எஃபெக்ட்டுக்கு பேசி தெரியலையே சார். இப்பயாச்சும் தூக்கி போட்டுருங்க சார் அந்த தாயத்தை பாயிட்ல இருந்து. ஆகா அருமையா கிரீஸை யூஸ் பண்ணிருக்காரா. கிரீஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பால். ஐயோ அவ்வளவு தூரம் போய் ஸ்டாப் ஆயிடுச்சப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்க என்னென்னமோ ரீப்ளேல பாத்தீங்க, இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அத போடுங்க மிஸ்டர். அத பிளேல பாக்க முடியுமா? லைவ் ஸ்ட்ரீமிங் எடுக்கறவங்களே அது கட் பண்ணி போடுங்கயா. சைத்தான்கே பச்சா டாஸா போடுறீங்க டாஸ். ஓ போல்ட், சம பால், சூப்பர் டெலிவரிங்க. சீரியஸ் அண்ணா சீரியஸா அவுட்னாரு போல்ட்னா. ஸோ டாஸ் இப்போ நடக்க போகுது. நடக்கட்டும் பிரதர். ஸோ அருண் சொல்லுங்கண்ணே. கண்டத்துல இருந்து தப்பியாச்சு. கூட டாஸ் அதுக்குள்ள போட்டு இல்லாம இப்போ போயாச்சா? ஆச்சு. கன்சோல்ல ஏதாவது ஓபன் பண்ணி விடுங்கப்பா ப்ளீஸ். இந்த ஏர் ஃப்ரீயா போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ பின்னாடி அந்த ஸ்க்ரீனை மட்டும் லைட்டா ஓபன் பண்ணி விடுங்க, இல்லைன்னா உங்க கூரைக்கும் ஆபத்து தான். ஸோ டாஸ் டைம். டாஸ் யார் கேட்க போறீங்க? சிலம்பரசன் கேட்க போறாரு. ஹெட்ஸ் இட்ஸ் a call. ஹெட்ஸ் இட் இஸ். டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க நம்மளுடைய ஸ்பார்டன்ஸ் கோவளம் டீம் மெம்பர் கேப்டன். அண்ட் எதுக்கு பேட்டிங்? ஒரு 60 ரன் அடிச்சா நம்ம போலிங் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ 60 ரன்ஸ் டார்கெட் போட்டு அவங்க மேலே ப்ரெஷர் போடலான் இருக்கீங்க. எனி சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ லாஸ்ட் மேட்ச்சு விளையாடாதவங்க இந்த மேட்ச் வந்திருக்காங்க, சேஞ்சஸ் இல்லைன்றீங்க. அந்த 2 பேருமே இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கு, இப்போ உள்ள இருக்கு. அவங்க 2 பேருமே இருக்காங்க, அதுதான் சேஞ்சஸ்ன்னு கேட்டேன். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ டாஸ் வின் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? சேஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாஸ் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை உங்களுக்கு. ஸோ நிறைய மேட்சஸ் நீங்கள் சேசிங் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ எனி சேஞ்சஸ் இன் யுவர் டீம்? சேம் 11. ஸோ வாழ்த்துக்கள் 2 டீமுக்குமே. ஸோ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். ஓகே, வெற்றிகரமாக டிஏ சக்தி கிட்ட தப்பிச்சு டாஸை போட்டு முடிச்சிட்டோம். வேற ஒன்றும் இல்லை. யாரு தீய சக்தி சொல்றீங்க? காத்துனே காத்து பாத்து அப்படின்ற மாதிரி 1 ரன் ஷாட் ஓடிடுச்சா? ஓடிடுச்சு 1 ரன் ஷாட்ல. ஐயோ சார் அவ்வளவு பவரா அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு பேண்ட் போல பண்ணிச்சு. அதான் இவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. 4 வந்திருக்குது. 4 என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புறா போறா. பனிமலை எரிமலையா மாறுடா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். போடு ஸ்ட்ரைட்டா இன்னும் ரெடி பண்ணறாங்க. ஃபீல்ட் இருக்குறாங்கப்பா. சிங்கிள் வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்ச அடுத்து நட்டு கலறது இங்கே தான் நினைக்கிறேன் நம்ம கன்சோல்ல. கன்சோல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க காத்து போற அளவுக்கு. ஓ செம்ம ஷாட் பால், செம்ம ஹுக்கியா.
செம்ம 6 மிட் விக்கெட்ல. டீசன்ட் விக்கெட். ஐயோ நல்ல வேலைங்க, பால் பட் இருந்ததுன்னா இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு டிசிபிக்கு. பட் டிபிசி இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாலும் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அது ஒரு சிங்கிளோட ஓவர் முடிவுது. 2 ஓவர் முடிவுல 30 ரன் ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் முடிஞ்சிருச்சு. டாஸ் ஸ்பார்டன்ஸ் கோவலம் வின் பண்ணியிருந்தாங்க. வின் பண்ணிட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டார்கெட்டு இன்னும் எவ்வளோ அடிக்கணும்? 3 ஓவருக்கு 7 ரன் அடிக்கணும். கரெக்ட்டுங்களா? 8 அடிக்கணும். சாரி 8 ரன் அடிக்கணும் 3 ஓவருக்கு. 30 ரன்ஸ் ஆன் தி போர்ட். எஸ், மூன்றாவது குவார்டர் ஃபைனலுக்கான டாஸ் நிறைவு பெற்றிருக்கின்றது. ஸ்பார்டன் கோவலம் வெர்சஸ் யங் 11 ஸ்டார் பட்டிபுலம். ஸோ இதில் ஸ்பார்டன் கோவலம் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்த போட்டி மூன்றாவது குவார்டர் ஃபைனல். பெரிய விஷயம், நல்ல ஒரு விஷயம். ஓகே, 2 ஓவர் முடிவுல 30 ரன். இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த 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 ஓவரில் மேட்சை முடிப்ப போறாங்களா அப்படின்றத பொறுத்து தெரிந்து பார்க்கணும். அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, பிரகா அண்ணா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, ரன் ரேட் ரொம்ப முக்கியம் பிகிலே. எவ்வளோ வந்து கம்மியான பால்ஸ்ல தோக்குறோம் அப்படின்றது இன்னொரு ஒரு விஷயம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேங்கிங் வந்து ஈக்குவல் ஆகும். அதுக்கேற்ற மாதிரியே வந்து உங்கள் பொசிஷனும் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த வரிசையில் இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பால் முடிஞ்சாலும் கடத்த முடியுமோ கடத்தி விட்டுறணும், இல்லைன்னா ஆபத்து. பேட்டருக்கு மிகப்பெரிய ஒரு சைடாக இருக்குது. காற்று அவர் பக்கம் தொட்டு விட்டா போதும். நாங்க அதுக்கு விட்டாதானே அப்படின்ற மாதிரி ஒரு அடி. வெல்கம் பவுண்டரி 6. வந்துருக்குது 6. தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால 1 2 ஓகே கியூட்டா வந்து ஒரு ரன் ஓடிட்டாங்க. அது மட்டும் ஒரு வைடு முடிஞ்சதா. அதோட மேட்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தத்துக்கு நாங்க சூப்பரா வின் பண்ண போறோம் அப்படி வின் பண்ணிட்டாங்க டிபிசி மேலக்கோட்டை அணியினர். சோ செகண்ட் செமி ஃபைனலிஸ்டா உள்ள நுழையறாங்க. சோ அண்ட் ரொம்ப நன்றி டிபிசி திருவடந்தை. எஸ், இவ்வளோ ஃபைட் போட்டு குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வந்து